ஸோ ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விடாமுயற்சி படமே வந்திருக்க வேண்டியது, பட் இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷனை போட்டுட்டு என்னோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் வந்து பெருசாக படம்லாம் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்ஸ் ஹீரோஸ் நடித்தா மட்டும் பார்ப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோட் வந்ததில்ல, கோட் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்த்த படம் கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் செலக்டிவான படங்கள் தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் நான் வந்து சொல்கிறேன். இது கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய பேர் திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அஜித் பிடிக்கும். அதாவது இது ட்ரெய்லர் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்ட்டு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்துருச்சு. 1 ஹவருக்கு முன்னாடி வந்துருச்சு. நம்ம லேட்டு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரியாக்ட் பண்ணுவோம். வாவ், அவன் என்னை பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஷ்க்கும் மறக்கக்கூடாது. ஓகே த்ரிஷா, ஏய் திஸ் ஒன்ஸ் லுக் லைக் ஜிடிஏ மாதிரி இருக்கு. இப்படிதானே இருக்கும் ஜிடிஏல கப்பல்லாம். ஐம் சோ லாஸ்டா? ஐயோ, எனக்கு இந்த ஜெனரேஷன் பற்றி தெரியாது கைல். ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். வாவ், ஆக்சுவலி குட் டைலாக் மக்களே, நல்ல டைலாக்கு. வி வில் ஃபிக்ஸ். தெரிக்க பண்ணிட்டாருல. ஓகே, கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி வார்மர் டோன்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்களோ. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. எலும்புலாம் கிடக்குதுங்க, எலும்பு போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். போலீஸா? அஜித்தா இது? போலீஸ் தான் சார். மக்களே இங்க பாருங்க, அஜித் எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தான் இந்த ஃபோட்டோவை. அஜித் வந்து ரொம்ப ஏதோ எனக்கு தெரிஞ்ச அண்டர் கவரில் இருக்காருன்னு நினைக்கிறேன். சண்டை காட்சிகள்லாம் நல்லா இருக்கு. கொஞ்ச நாளாக உலகமே என்ன சுற்றி நொறுங்கிட்டு இருக்கு. டாலி ஜூம் எஃபெக்ட், உங்க கோவம் எனக்கு புரியுது. கிராஸ்போ, ரேசர் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. பிஜிஎம் நல்லா இருக்கு. இந்த இது சூப்பரு. February 6ஆம் தேதி. சரி, ஓகே, நான் என்னோட கருத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ஒரு வார்மர் டோன்லேயே இருந்தது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஆரஞ்ச் ஷேடில் நல்லாவே இருந்தது. அந்த இடத்துக்கு அது வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த புழுதியான இடம் டியூனில் பார்த்துருப்போம்ல, ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெய்லராக தான் இருக்குது இது. அண்ட் அந்த கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், அது எப்படி எடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. ஆஸ் அ தலை ஃபேனாக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். நல்லா இல்லைன்றதுக்கான ஒரு பாயிண்ட்டுமே இதில் தெரியல. இவங்க 2 பேருக்குமே ஆக்சுவலாக தான் ஒரு கதை இருக்குது போல். ஐ மீன், அதாவது நம்ம அஜித் சாரோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டுமே சரி, நம்ம அர்ஜுன் சாரோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டுமே சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு பெருசாக ஒரு மேட்ரு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம February 6ஆம் தேதி தான் போய் விட்னஸ் பண்ண முடியும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர்னு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் அதில் வர டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்தது. அந்த ஃபிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் வந்து எப்படின்னு எங்களுக்கு தெரில, பட் எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு டைலாக் வந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மோஸ்ட் ஃபேவரட்டான பார்ட் வந்து எனக்கு அதுதான் அந்த படத்தில் சொன்னால். ஐ மீன் படம் இல்லை, ட்ரெய்லரில் சொன்னால். சண்டை காட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக தான் இருந்தது. எதுவுமே வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இல்லை. அண்டு இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான ஒரு வெற்றிக்கனியாக இது இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி மூவி ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து அடிக்கடி போடுவோமான்னு தெரில, பட் எனக்கு வந்து சும்மா ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் அதை வந்து நான் பண்ணுறேன். எனக்கு
தெரிஞ்சவருக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது, சினிமாட்டோகிராஃபி ஒர்க்ஸ் ஓகே எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் அஜித் ஃபேனுங்கிற காரணத்தினாலேயா இல்லைன்றதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களோட ஒரு கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே நீங்கள் வந்து சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க அது மிக்சடான ஒரு ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ இல்லாமல் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு செகண்ட் ரியாக்ஷன் மாதிரி தான் அது, எனக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் அது. பட் எனக்கு ஆடியோ இல்லைன்ற காரணத்தினால நான் இரண்டாம் தடவை வந்து பார்க்கும்போது ஒரு புதுசாக பார்க்குற மாதிரியான விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட காட்டலை. அதுதான் அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அடுத்த என்ன போகுதுன்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு இது தோணிக்கிட்டே இருந்தது. அண்ட் அந்த அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இது அஜித்தாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்ல ஸோ வீடியோவில், அது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஆக்சுவலாக பிக்கு ஷேர் பண்ணான். ஸோ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது நான் கேப்சரே பண்ணல. பட் அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது என்னடா அது இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டைலில் இருக்கிறார் நம்ம தலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும். சரி பார்ப்போம், February 6 வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு போவீங்களா மாட்டீங்களான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தது ஹைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது.